400 கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமி எப்படி இருந்தது தெரியுமா? நீங்கள் சொல்லுவீர்கள், நான் போய் பார்த்ததில்லை. ஆனால் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த சாட்சி, சின்னங்கள், ஆய்வுகள் மூலம் அப்போதைய சூழலை எப்படி இருந்திருக்கும் என்பதை கூறியிருக்கிறார்கள். முதலில் உயிர் எப்படி தோன்றியது என்பதையே ஆராய்ந்துள்ளனர். எந்த கடவுளும் உயிர் அப்போது உருவானது என்று அறிவிக்கவில்லை. அது இயற்கை நிகழ்ச்சிதான். 400 கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமியை இப்போதைய பூமி போல பார்க்க முடியாது. அப்போதைய இளமையான பூமி மாறுபட்ட சூழல் தோற்றம் கொண்டது. உலகம் பெரும்பாலும் ஆழமான வெப்பமான கடலால் சூழப்பட்டிருந்தது. அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பா எதுவும் இல்லையாம். மனிதனும் இல்லை. மரங்கள், செடிகள், கொடிகள் ஒன்றுமில்லை. நீர் வெப்ப நீராக கொதிக்கிறது. சில எரிமலைகள் உச்சியில் விஷவாயுவை வெளியே விடுகிறது. அப்போதைய சூழலில் மூச்சிட முடியாது. மேகமில்லாத வானில் 400 கோடி ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பா போன்ற எதுவும் இல்லை. மனிதன் இல்லை. மரம், செடி, கொடி எதுவும் இல்லை. நீர், உஷ்ண நீர், கொதி நீர், இங்கும் அங்கும் ஓரிரு எரிமலைகளின் உச்சி தெரிந்து விஷவாயுவை கோபத்துடன் வெளிப்படுத்தும். நீரழுத்தம் நிறைந்த சூழல். அந்த சூழலில் மூச்சு என்ற பேச்சே கிடையாது. மேகமில்லா வானில் ஒரே ஒரு அணு, உலை போல சூரியன். இரவு வானில் எரியும் நட்சத்திரங்களின் கோலாகலம் வானை வெளிச்சம் போட்டு நீரில் பிரதிபலிக்கும். கிலோமீட்டர்கள் உயரமான சுனாமிகள் உலகெங்கும் உலவும். கடலின் மடியிலும் இப்போதை போல தோற்றமில்லை. ஒரு கொதிகலனாக உஷ்ணத்தில் ஒளிரும் கடல் அடி. அங்கங்கே பிளவுகளில் உருகிய லாவா வெளிப்படும். கடல் தண்ணீர் கொப்பளிப்பதிலிருந்து தப்பிப்பது அதன் மேற்புறத்து அபார அழுத்தத்தால் தான். பூமி என்னும் கிரகத்தின், ஏன் பிரபஞ்சத்தின் தலைவிதியை நிர்ணயித்த ஒரு நிகழ்வு உயிர் தோன்றியது. இப்படித்தான் நிகழ்ந்தது என்று சூடம் அணைத்து என்னால் சொல்ல முடியாது. விஞ்ஞானிகள் உயிர் எப்படி முதலில் தோன்றியிருக்கலாம் என்று பல சாத்தியக்கூறுகளை விவரித்திருக்கிறார்கள். அவற்றுள் அதிகபட்ச சாத்தியத்துடன் உயிர் கடலடியில் தான் முதலில் தோன்றியது என்று சொன்னால், பழமையில் சூரிய ஒளி இல்லாமல் உயிராவதென்று கேலி செய்திருப்பார்கள். எனினும் இன்றைக்குள்ள வலுவான சாட்சியங்கள் நம் முன்னோர்களான முதல் உயிர் பூமியின் சேற்றிலிருந்து புறப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணத்தை தூண்டுகின்றன. நல்லவேளை கடலுக்கடியிலேயே காதலித்து பிள்ளை பெற்று செத்து போகாமல் மெல்ல மெல்ல நிலத்துக்கு நழுவி வந்தோம். இதையே ஒரு தற்செயல் எனவும் சொல்கிறார்கள். மற்ற கிரகங்களிலும் உயிர் என்று ஒன்றிருந்தால் அவைகளும் தரைமட்டத்துக்கு தான் இருக்கும் சாத்தியம் அதிகம் என்கிறார்கள். உயிர் எப்படி ஆரம்பித்தது? உயிர் கடல் அடியில் தான் முதலில் துவங்கியது என்பதில் இப்போது கருத்து ஒற்றுமை இருப்பினும், அது ஆழத்திலிருந்து மேலே வந்ததா இல்லை அங்கேயே வசம் செய்ய தீர்மானித்ததா என்பது பற்றி சரியாக தெரியவில்லை. அண்மையில் மாலிகுலர் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி போன்ற சாத்திரங்களில் மிகுதியான முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் உயிர் எப்படி ஆரம்பித்தது என்பது விஞ்ஞானிகளுக்கு சரியாக தெரியவில்லை. பொதுவாக சொல்ல முடியுமே தவிர இதற்கு பின் இது என்று கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி சொல்ல முடியாது. பல கோடி 100,000 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததை இன்று ஒட்ட வைத்து சொல்லுவதற்கான அடையாளங்கள் மிகச் சிலவே. உயிரின் ஆரம்பத்தை பற்றி பேசுகையில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுகிறது. மத நம்பிக்கைகள், சித்தாந்த கருத்துக்களுடன் முரண்பட வேண்டியிருக்கும். கிறுக்குத்தனமான வேதியியல் விபத்தினால் உயிர் உண்டாயிற்று என்று சொல்பவரும், இயற்கை விதிகளின் தவிர்க்க முடியாத விளைவாக நாம் பிறந்தோம் என்று சொல்பவரும் விஞ்ஞானிகளின் குழுவில் இருப்பதில் ஆச்சரியமில்லை. பிரெஞ்சு உயிரியலாளர் ஜாக் மோனாடு என்பவர் கூறுகிறார், ஒரு தற்செயலான காரியத்தின் விளைவுதான் உயிர் என்னும் மிகப்பெரிய முகப்பு. புராதன வாக்குறுதிகள் எல்லாம் தூளாக உடைந்தன. மனிதன் இறுதியில் பிரபஞ்சத்தின் உணர்ச்சியற்ற பிரம்மாண்டத்தில் தனியனாக இருப்பதை அறிந்து கொண்டான். அவனுடைய விதியோ கடமையோ எழுதப்படவில்லை. காரணம் உயிரின் ஆரம்பம்தான். உயிரின் அர்த்தத்தை அறியும் திறவுகோல். இதை அறிவியல் எப்படி எதிர்கொள்கிறது என்பதை இனி பார்ப்போம். விடை பெறும்போது கால மணற்பரப்பில் கால்பதிவுகள் விட்டுச் செல். HW கடற்கரைக்கு சென்று பார்த்திருப்பீர்கள். அலைகள் விம்மி தவழ்வதும் நண்டுகளும் சங்குகளும் கண்டு திகைத்திருப்பீர்கள். அலைவரிகள் அமையும். நண்டுகளின் அலைகள் திரும்பும். மணலில் சித்திரங்கள் அழியும். நண்டுகளின் குழிகளும் உங்கள் காலடியுடன் அழிந்து போகும். அலை உயிரற்றது, நண்டு உயிர் உள்ளது. உயிருக்கும் உயிரற்றதற்கும் முக்கியமான வேறுபாடு என்ன? ஒழுங்கு. விளக்குகிறேன். தெர்மோடைனமிக்ஸின் 2ஆம் விதி பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆதர்ச இயந்திரம், ஐடியல் மெஷின் என்று எதுவும் விழுக்காடு ஆற்றல் உள்ள இயந்திரமாக இருக்க முடியாது. உதாரணம், ஒரு நீராவி இன்ஜின். அது எரிக்கும் நிலக்கரியின் அனைத்து காந்த உஷ்ணத்தையும் ஆற்றலாக மாற்றுவதில்லை. கொஞ்சம் உஷ்ணம் தேய்மானத்திலும் தப்பிவிடும். ஒரு தண்டவாளத்தில் ஓடுவது ஒழுங்கின் அறிகுறி. ஆனால் அதே சமயம் அது சக்தியை விரயமாக்குகிறது.
இது ஒழுங்கு இழப்பின் அடையாளம். உஷ்ணம் என்பது மாலிகூல்கள் கண்ணா என்ற அலைவு. தெர்மோடைனமிக்ஸின் 2ஆம் விதிப்படி உயிர் முதலாக ஆரம்ப காலத்தில் கடல் ஆழத்திலிருந்து தற்செயலாக தோன்றியதா என்று யோசித்த போது அன்று நிகழ்ந்ததை ஆய்வகத்தில் மறுபடி அமைக்க முடியுமா என்று முயற்சி செய்தார்கள். 1953ஆம் ஆண்டு சிகாகோ பல்கலைக்கழகத்தின் இளங்கலை மாணவர் ஸ்டான்லி மில்லர் 2 பிளாஸ்குகளை எடுத்துக்கொண்டார். ஒன்றில் கடல் நீர், மற்றொன்றில் பூமியின் ஆதிகால சுற்றுச்சூழலின் பிரதிநிதியாக அமைந்த மீத்தேன், அம்மோனியா, ஹைட்ரஜன் சல்பைடு போன்ற வாயுக்களை அடைத்தார். இரண்டையும் ஒரு டியூப்பால் இணைத்து ஆதிகால மின்னலைப் போல அதற்குள் மின்பொறிகள் சில தினங்கள் விடப்பட்டன. அதன் பின் ஒரு மாதிரி பச்சை மஞ்சள் கலங்களாக மாறியது. அதில் அமினோ அமிலங்கள், சர்க்கரை போன்ற சமாச்சாரங்கள் தென்பட்டன. சர்க்கரை இருந்தால் அதன் மூலம் பாக்டீரியாக்கள் உருவாகக்கூடும். இப்படித்தான் முதலில் உயிர் உருவாகி இருக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆராய்ச்சியில் உருவான சர்க்கரை வடிவத்தை கண்டு உற்சாகமடைந்து அந்த 2 பிளாஸ்குகளையும் மீண்டும் மீண்டும் குலுக்கினார் மில்லர். முதலில் பாக்டீரியாக்கள் தோன்றும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் 50 வருடங்களாகியும் அது நிகழவில்லை. உயிர் உருவாக அமினோ அமிலங்கள் மட்டுமே போதாது என்பதே இதன் முடிவு. உயிருக்கு தேவையானது புரோட்டீன்கள். அந்த புரோட்டீன்கள் பல அமினோ அமில இணையச் சேர்ந்தால் உருவாகும். உடலில் உள்ள புரோட்டீன்களின் வகைகள் லட்சக்கணக்கானவை. ஒவ்வொரு புரோட்டீனும் ஓர் அதிசயம். அணுவுக்கு உயிர் கிடையாது. உங்கள் உடம்பில் இருக்கும் அணுக்களை பிரித்தால் அதில் எதிலும் உயிர் இருக்காது. குறிப்பிட்ட அணுக்கள் ஒரு செல் என்னும் குடிலுக்குள் ஒன்று சேரும் போது உயிர் என்ற நடனம் நிகழ்கிறது. செல்லுக்குள் இருப்பது சில சுவாரஸ்யமான வேதியியல் பொருட்கள். ஒரு சமையலறையில் மைதா, சர்க்கரை, வெண்ணெய், முட்டை போன்ற தனித்தனி பொருட்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கேக்காக மாறுவது போல. அது மட்டுமில்லாமல் அந்த கேக் சிறிது நேரத்தில் இரண்டாகி மற்றொரு கேக்கை உருவாக்கியது போன்ற அதிசயமே இது. இந்த விந்தையை விஞ்ஞானிகள் மெல்ல மெல்ல புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளனர். உயிர் என்ற ஒன்று ஒரே சமயத்தில் நிகழ்ந்த அதிசயம் என்று விஞ்ஞானிகள் ஆரம்பத்தில் நினைத்தார்கள். பல ஆராய்ச்சிகளுக்கு பின்னர் அணுவாக காலமாக ஒரு புரோட்டீன் உருவானது என்று கண்டுபிடித்தனர். உதாரணமாக 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு நாவல் ஒரே கணத்தில் முழுவதும் தோன்றியது என்றால் அது விந்தை, நம்ப முடியாத ஒன்று. ஆனால் எழுத்தாக வரி வரியாக யோசித்து எழுதி திருத்தி சேர்த்து ஒரு வருடத்தில் ஒரு நாவல் எழுதப்பட்டது என்று சொன்னால் நம்ப முடிகிறதல்லவா? அதுபோலத்தான் சிக்கலான புரோட்டீன்கள் அமைவதற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் தேவை. பிரபஞ்சத்தில் தற்செயலான வேதியியல் மாற்றங்கள் சதா நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. பலவித பாலிமர்கள், சர்க்கரைகள், பலவித கிறிஸ்டல்கள் போன்ற உயிரற்றவை உண்டாகி கொண்டே இருக்கின்றன. அவை உயிராக மாறவில்லை என்றாலும் சிக்கலான மூலக்கூறு அமைப்புகள் பிரபஞ்சத்தில் தொடர்ந்து உருவாகி கொண்டிருக்கின்றன. பனிக்கட்டியிலிருந்து சனி கிரகத்தை சுற்றும் வளையங்கள் வரை இவ்வகையான சிக்கலான உயிரற்ற வடிவமைப்புகளின் விளைவே. இப்படிப்பட்ட செயல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் தன்னைத்தானே பிரித்து அமைத்துக் கொள்ளும் ஆற்றலான உயிரானது தவிர்க்க முடியாமல் உருவாகிவிடும் என்று சொல்லப்படுகின்றது. ஓரளவுக்கு மேல் வேதியியல் மாற்றங்களில் சிக்கல் அதிகரித்தால் ஒரு கட்டத்தில் தன்னைத்தானே பிரித்து அமைத்துக் கொள்ளும் தகுதியான உயிரின் அடையாளம் தவிர்க்க முடியாமல் நிகழ்ந்துவிடும். மற்றொரு உயிர், அதாவது ஒரு பாக்டீரியாவோ, கரப்பான் பூச்சியோ, தங்க மீனோ, ஐஸ்வர்யா ராயோ படைக்க கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற 4 அணுக்களும் மற்றும் சில தனிமங்களும் தேவை. எல்லா பொருள்களையும் போல கூட்டணுக்களின் கூட்ட முயற்சிதான் உயிர். நீங்களும் நானும் ஐஸ்வர்யா ராயும் கிளிண்டனும் சோனியா காந்தியும் உறவுதான். அதை நிரூபிக்கும் ஆவணங்கள் தான் நம்மிடம் இல்லை. ராஜாக்களுக்கும் அரச குலத்தவருக்கும் ஓரளவுக்கு இருக்கிறது. அண்மையில் ராஜராஜ சோழரின் வம்சத்தவர் ஒருவர் தஞ்சாவூர் அருகில் பூர்வீகத்தை கொண்டிருக்கிறார் என்ற செய்தி படித்தேன். இதை நம்ப எனக்கு தயக்கமே இல்லை. இந்த சிந்தனையை விரிவுபடுத்தினால் மேலும் வினோதங்கள் எழும். 100,000 ஆண்டுகளுக்கு முன் பூமியில் ஒரு சில மனிதர்களே இருந்தனர். அவர்களிடமிருந்துதான் உலகின் மக்கள் அனைவரும் கிளைத்தோம் என்பதில் விதிவிலக்கே இல்லை. நீங்களும் நானும் உறவுகளா? யோசிப்போம். 1000 வருடங்களுக்கு முன்னே செல்ல முயற்சிப்போம். 1000 வருடம் என்பது சுமார் 40 தலைமுறைகள். உங்களுக்கு ஒரு தாய், தந்தை, எனக்கு ஒரு தாய், தந்தை, 4 தாத்தா, பாட்டி, 8 கொழுத்தாத்தா, பாட்டிகள். ஒவ்வொரு தலைமுறையும் நாம் பின் செல்லும் போது முன்னோர்களின் எண்ணிக்கை 2 மடங்காகிறது. 40 தலைமுறையில் கணக்கிட்டு பார்த்தால் பல லட்சம், கோடிக்கு மேற்பட்ட முன்னோர்கள். இதுவரை வாழ்ந்த உலகின் மக்கள் தொகையை விட மிக அதிகம். கணக்கு எங்கோ உதைக்கிறது. மனித இனம் முடிவில்லாமல் பரவிக்கொண்டே வந்தது என்பதே இதன் அர்த்தம். அந்த காலத்தில் மனித இனம் பரவினாலும் மீண்டும் திரும்பி வந்து ஒன்றுடன் ஒன்று கலந்தன.
மீண்டும் கலந்தோம். எனவே நாம் இதை இன்னும் பின்னோக்கி யோசித்தால் ஒரே ஒரு முன்னோராக வந்து நிற்போம். அது ஒரு பெண். அவள்தான் ஆப்பிரிக்காவின் ஏவாள்.